புதுக்கோட்டை அருகே முதியவர் பணம் 2 லட்சத்தை அபகரித்துவிட்டு கொள்ளை போனது போன்று நாடகமாடிய மூவர் கைதாகினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா ஆனைவாரி கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் மாணிக்கம். அவருக்கு 3 மகன்கள் உள்ளனர். அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியே வசிக்கின்றனர். கடந்த 8ஆம் தேதி மாணிக்கத்தின் மருமகள் தேவி என்பவரின் அண்ணன் கருப்பையா முதியவர் மாணிக்கத்தின் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது மாணிக்கம் ஒருவருடன் போனில் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ஆராவையில் பேராட்டு கோட்டையைச் சேர்ந்த கங்காணி என்பவருக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என மாணிக்கம் கூறியதை கருப்பையா கேட்டுள்ளார். அந்த பணத்தை நான் சென்று கொடுத்துவிட்டு வருகிறேன் என மாணிக்கத்திடம் கருப்பையா தெரிவித்துள்ளார். இதனை நம்பி மருமகளின் அண்ணன் தானே என நினைத்து அவரிடம் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பினார் மாணிக்கம். பணத்துடன் சென்ற கருப்பையா அழுது கொண்டே திரும்பி வந்தார். தம் மீது சிலர் மிளகாய் பொடி தூவி 2 லட்சம் ரூபாயை பறித்துச் சென்று விட்டதாக கூறவே மாணிக்கம் பதட்டமடைந்தார். பணம் பறிப்பு தொடர்பான போட்டோ மற்றும் வாட்ஸ்அப் குரல் பதிவு ஆகியவற்றை மாணிக்கத்திடம் கருப்பையா காட்டினார். அதனை உண்மை என நம்பிய கருப்பையா அது குறித்து சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பணப்பறிப்பில் ஈடுபட்ட நபர்கள் தொடர்பான புகைப்படம் மற்றும் வாட்ஸ்அப் ஆடியோவையும் போலீசாரிடம் தாக்கல் செய்தார். அவற்றை பார்த்த போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எனவே கருப்பையாவை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது பணத்தை கருப்பையாவே சுருட்டிவிட்டு நாடகத்தை அரங்கேற்றியது அம்பலமானது. ஏற்கனவே பணக்கஷ்டத்தில் இருந்த கருப்பையா கையில் 2 லட்சம் ரூபாய் கிடைத்ததால் அதை அபகரிக்க எண்ணியுள்ளார். அதற்காக சிறுவயலைச் சேர்ந்த 21 வயது சேவுகனுடன் இணைந்து வாழும் 30 வயது திருநங்கை மகா ஆகியோருடன் இணைந்து திட்டம் தீட்டினார். கல்லூர் சாலையில் செல்லும் போது தம் மீது மர்மணவர்கள் மிளகாய் பொடி தூவி பணத்தை பறித்துச் சென்றதாக நாடகமாடி அதனை போட்டோ எடுத்ததுடன் அது தொடர்பாக ஆடியோ பதிவு ஒன்றையும் தயாரித்து மாணிக்கத்திடம் காட்டி நம்ப வைத்ததாக கருப்பையா வாக்குமூலம் அளித்தார். மேலும் சம்பவம் நடைபெற்றதாக கூறப்பட்ட இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்தனர். குறிப்பிட்ட இடத்தில் வழிப்பறி செயல்கள் எதுவும் நடக்கவில்லை என்பதும் உறுதியானது. இதையடுத்து கருப்பையாவிடம் இருந்து பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரது கூட்டாளிகள் சேவுன், திருநங்கை மகா ஆகிய மூவரையும் கைது செய்தனர். முதியவர் கொடுத்து அனுப்பிய 2 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் மிளகாய் பொடி தூவி பறித்துச் சென்று விட்டதாக நாடகமாடியவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பேசு பொருளானது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.